மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி. நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க இப்ப அதிக தொகுதிகளை கேட்டு பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு. தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணலாம். இதுல தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் 2014 வெற்றி பெற்ற அணி 2019 மோடி அவர்கள் ஒரு புதிய ஸ்ட்ராட்டஜியை அடாப்ட் பண்ணாரு. தான் வெற்றிக்கு உத்தரவாதம் உள்ள அணி என்றாலும் கூட கூடுதலாக கட்சிகளை சேர்த்தால் அந்த வெற்றி விகிதம் மேலும் அதிகரிக்கும் என்ற ஒரு வியூகத்தை வகுத்தார். அதே புள்ளியில இன்னைக்கு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் பெரிய வெற்றியை பெற்றவர். மிகப்பெரிய வெற்றியை பெறுவதற்கு தன் அணிக்குள் தேமுதிக, ஓபிஎஸ் போன்றவர்களை கொண்டு வருவதற்கான வியூகத்தை வகுத்து அவர்களுக்கும் சில ஆஃபர்களை, அவர்களுக்கு என்ன ஒருத்தருக்கோ அதற்கேற்ற சில ஆஃபர்களை அவர் கொடுத்துள்ளதாக தெரிய வருகிறது. இந்த வகையில் குறிப்பாக தேமுதிக இந்த அணிக்குள் வரும் என்றால் ஏற்கனவே 2021 3 சட்டமன்றத்துக்கு 2 சட்டமன்ற தொகுதிகளை வென்ற அந்த அணி என்பது 4 சட்டமன்றத்திற்கு 3 சட்டமன்றம் அல்லது 5 சட்டமன்றத்திற்கு 4 சட்டமன்றம் என அவருடைய ஸ்ட்ரைக்கிங் ரேட், வெற்றி விகிதம் அதிகரிக்கும். இது அந்த அணியில் உள்ள அனைத்து கட்சிகளுக்குமே பலனளிக்கக்கூடிய ஒரு வியூகமாக அமையும். அந்த வகையில் தேமுதிகவும் ஓபிஎஸும் உள்ளே வருவதற்கான தொகுதிகளை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல, முஸ்லீம் லீக் இப்பொழுது சட்டமன்றத்தில் 3 தொகுதிகளிலும் அவர்கள் தோல்வியடைந்திருக்கிறார்கள். அதே வேளையில் மக்களவையில் அதிக வாக்கெடுத்த 3 மக்களவை தலைவர்களில் மக்களவை வேட்பாளர்களில் நவாஸ் கனி முக்கியமானவராக இருந்தாலும் கூட சட்டமன்றத்தில் அவர்கள் 3 தோல்வியடைந்த போது அவர்கள் புதிதாக தேமுதிக வந்தால் உங்களுக்கு 2 வாங்கினாலும் 2 வெற்றியை பெறும் என்ற அடிப்படையில் அவர்கள் 2 இடத்திற்கு சம்மதிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதே அணுகுமுறையை மதிமுக, கம்யூனிஸ்டுகள், 2 கம்யூனிஸ்டுகள் போன்றவர்களிடமும் திராவிட முன்னேற்ற கழகம் நாங்களும் சீட்டை குறைத்துக் கொள்கிறோம், நீங்களும் முடிந்த அளவில் உங்களுக்குள்ள சீட்டை 1-2 குறைத்துக் கொள்ளுங்கள், புதிய கட்சிகளை சேர்ப்போம். அப்படி சேர்த்தால் நமக்கு வெற்றி விகிதம் 100க்கு 80-90 என்று பெரிய அளவில் இருக்கும் என்ற ஒரு கருத்தின் அடிப்படையில் தேமுதிக உள்ளே கொண்டு வருவதற்காக மற்ற கூட்டணி கட்சிகளிடம் இருந்தும் ஒரு சில சீட்டுகளை வாங்கி ஒரு விகிதத்தை அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இன்றைய தினம் மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த விகிதத்தை முன்னெடுத்துதான் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக தேமுதிகவுக்கும் ஒரு ஆஃபர் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஓபிஎஸ் அவர்களுக்கும் ஒரு ஆஃபர் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று தெரிய வருகிறது. இவர்களுக்கான சீட்டை திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல எல்லா கட்சிகளுமே அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கருத்து முன்வைக்கும் போது கூட்டணி கட்சிகளின் வெற்றி விகிதம் கூடும் என்ற அடிப்படையில் முஸ்லீம் லீக் போன்ற கட்சிகள் எல்லாம் அதை ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. இதே பாதையில் மற்ற கட்சிகளும் ஏற்றுக்கொள்வதற்கான சூழ்நிலை வரும் என்றே கருதுகிறேன். தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த விகிதத்தில் தான் இப்பொழுது பயணம் செய்கிறார் என்று தெரிய வருகிறது. இணைப்பில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.